லோடு இறக்க வந்த இடத்துல லேபர்ஸ்லாம் டியூட்டி முடிஞ்சு போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஆல்ட்டு இங்கே தான். ராத்திரி சாப்பாடுக்கு சிரமமாக இருக்கும்ட்டு தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் கோழிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ராத்திரி ஒரு எமர்ஜென்சி சமையல் வண்டியில் வச்சு சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போயிடுவோம். லோக்கலில் உள்ள இதில் ஃபார்மில் வந்து கோழி தோலை உரிச்ச க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு கடையில் விற்கும், கொடுத்துருவாங்க, விற்கும் கடையிலேயே. ஏன் எங்கிட்டு போனாலும் சரிங்க, எவ்வளவு ஒரு அத்துவான காட்டுக்குள்ள போனாலும் சரி, இந்த பூனை மட்டும் வந்துருதுங்க. எவ்வளவு ஒரு பாலைவனத்துல போங்க, ஒரு 1 hourல கழிச்சு வாடகைக்கு ஒரு கோழியமே ஏதாவது சாப்பிட்டு இருங்க, எங்கிட்டு கிடந்து வரும் தெரியலங்க. ஷூ ஆண்டவன். ஓகே, அது உசுறு தானே. கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உணவளிக்கும் எனக்கு இறைவன். சும்மா 2 ரியாலுக்கு எல்லாத்துலயும் 4 பச்சை மிளகா ஒரு வாரி சமைக்கிறத நான் ஆச்சி போட்டோம்னா கெட்டு போயிடும். இஞ்சி சும்மா 3/4 கிலோ கருத்துன்னு இருக்கும், ஒரு பூண்டு வாசத்துக்காண்டி. ஈச்சை மரத்து இன்பச் சோலை. அதாவது வாங்கி வச்சுக்கிறலாம். என்னுடைய ட்ரெயிலர்ல வந்து அப்போ மாத்திக்கிட்டு இருக்கிறதுனால வந்து கிச்சன் பாக்ஸ் இல்லை. முன்னாடி இருந்த ட்ரெயிலர் பின்னாடி மாற்ற ட்ரெயிலர் இருக்குல்ல, இந்த ஹெட்டோட ட்ரெயிலர் பின்னாடி, அதில் வந்து ஃபுல் ஃபிட்டிங் இருந்துச்சு. இந்த ஊருக்கு கூட போயிருந்தேன்ல என்னுடைய ஃபேமிலியை, அப்போ கை மாறிடுச்சு அந்த இது. எப்படா ஊருக்கு போவான் இருந்து மாற்றிக்கிட்டாங்க அதை. அப்போ எமர்ஜென்சிக்கு என்ன செய்யறது, இந்த பழைய ட்ரெயிலர் தான் கிடந்துச்சு. அதில் வந்து கிச்சன் பாக்ஸ் ஃபிட்டிங் எதுவுமே கிடையாது. அந்த சிலிண்டர் இந்த பெட்டி பாக்ஸ் எல்லாம் வண்டிக்கு உள்ளுக்கு தான் இருக்கும். எமர்ஜென்சியில் கட்டன் சாயா போட்டு குடிச்சுக்கிறது, அவ்வளோ. அதாவது ஊர்ல சின்ன பிள்ளைங்க இந்த லீவு காலத்துல வந்து ஸ்கூல் லீவு காலத்துல பக்கத்துல உள்ள பெரியம்மா அண்ணன் ஒரு ஆள் இருக்காரு, இறந்து விட்டார். இப்ப அவர் நல்ல குக்கர். இந்த நெய்ச்சோறு, கறிக்குழம்பு, இந்த சாம்பார் ஐட்டங்கள் பட்டு கிளப்புவார் சமையல்ல. அப்ப அவர் கூட ஹெல்ப்பரா போய் சும்மா இருக்க போது ஒரு 100 ரூபா கொடுப்பாரு. அப்ப வெங்காயம் வெட்டுவார் ஆளு. அவர் வச்சிருக்க கத்தி என்னன்னா பிளேடு மாதிரி இருக்குங்க. அவர் வெங்காயம் வெட்டுற கத்தி, அவர் வெட்டுறத பார்த்து நானும் ஆசைப்பட்டு ஆர்வ கோளாறுல இந்த விரல ஃபுல்லா ஒன்னா முறிச்சு கட் பண்ணி துணி போட்டு கட்டி நல்ல கற்றுக் கொடுத்தாரு ஆளு. அதில் படிச்சது இந்த வெங்காயம் வெட்டுறதுலாம். சரிங்களா? கடைசியில வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல ஸோ 10-15 கிலோ வெட்டுற மாதிரி கற்றுக் கொடுத்தாரு ஆள். 20 கிலோ வெட்டுற மாதிரி கற்றுக் கொடுத்தாரு ஆள்.
ஓகே. என்னடா வேலை வச்சு போய் வீடியோ போறான்னு பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஏதோ ஒரு ஆசை. இங்க உள்ள இதோட மோசமா ஆக்கெல்லாம் இருக்கிறாங்க இங்க. ரொம்ப காட்டுக்கெல்லாம் இந்த வருஷம்லாம் வந்து லோடு கொண்டு போயிருந்தேன் நான். தபூக் ரோட்ல கொண்டு போயிருந்தேன் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஈராக் பார்டர் இருக்குல்ல, அதாவது தமாமில் ஏற்றி அந்த அரார்னு ஒரு ஏரியா இருக்கு, கொண்டு போயிருந்தேன். அப்பப்போ ஒரு 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் வண்டி நிப்பாட்டிட்டு டயர்லாம் தட்டி பார்க்குற பழக்கம். சரிங்களா? இப்போ கூட்டாளி ஒருத்த வண்டி போகுது, குப்பை ஏற்றுற வண்டி. அப்போ டயரை செக் பண்ணிட்டு இருக்கும்போது கூட்டாளி ஒருத்தன் ஃபோன் அடிச்சிருந்தாப்புல. ஃபோன் அடிச்சாப்புல. அப்புறம் என்ன மாப்பிள்ள, என்ன பண்ணுறா, என்ன செய்தி அப்படி இருக்கும்போது அங்கேருந்து ஒட்டகத்தில் ஒரு ஆள் வர்றாப்புல. அது ஒட்டகம் ஆடு எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு ஒட்டகத்தில் உட்காந்துட்டு வர்றாப்புல ஆள். சரிங்களா? அண்ணே நீங்கள் தமிழானே நீங்கள்? ஆமாப்பா. இந்த மாதிரி தாலுகா திருச்சி பக்கத்தில் ஏதோ முசிறியோ ஏதோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன். முசிறின்னு ஒரு ஊர் இருக்கான்னு தெரியல, இருக்கு. ஆமாம், அந்த ஊரில் நினைக்கிறேன் சொன்னாப்புல ஆள். அப்போ இந்த மாதிரி வந்தனே, ஹவுஸ் வேலைக்கு தானே வந்தேன். ஹவுஸ் வேலைக்கு தானே வந்தேன். இன்னும் மாட்டிட்டேனே. அப்படியே வீட்டில் வண்டி வேலை கொடுத்தாங்க. இங்கே லெஃப்ட் ஸ்டேரிங்னால வந்து கொஞ்சம் இதாக இருந்ததா. அப்போ கொஞ்சம் நாளைக்கு கொண்டு வந்து தோட்டத்தில் இருந்துக்க, அவுட்டரில் இருந்துக்க. அப்புறம் புலம்பி வந்து விட்டா எனக்கு 1 வருஷம் ஆச்சுன்னு அப்படின்ட்டு புலம்பு தள்ளுற ஆளு. அப்போ அந்த ஆட்கள் நிலைமையை பார்த்துட்டு நம்ம ஆண்டவன் நல்லா தான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மனசு சந்தோஷம் தான். இருந்தாலும் வருத்தமா இருந்துச்சு. இப்போ வண்டியில் கொஞ்சம் தீவனம், இந்த ஊரில் வந்து இந்த தீவனம்லாம் இருந்துச்சு வண்டியில். மிச்சரி நம்ம ஊர் சாமான்லாம் இருந்தது, அதையும் கொடுத்துட்டு சரிப்பா பாரு என்ன செய்ய வந்தாச்சுல அப்படின்ட்டு போனேன் நான். அப்போ நம்ம எவ்வளோ பரவாயில்ல தானே, என்ன சொல்றீங்க? ஆண்டவனுக்கு நல்லபடியாக வச்சிருக்காங்க நம்மளை. ஆண்டவனுக்கு நன்றி. இப்போ தண்ணி பாட்டில் இருக்குது தானே, வெள்ளைப்பூடு முழுசாக இருக்குது தானே பூண்டு. இப்போ இந்த பாட்டிலுக்குள்ளே போடுறோம் நம்ம. ஓகே, முழுசாக போட்டுறோம். ஏன்னா மிக்சிலாம் கிடையாது, வீட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப இருந்துச்சுன்னா மிக்சி இருக்கும். சரிங்களா? உள்ளே போடுறோமா. இங்கே சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் தூக்கி உள்ளுக்கு போடுறோம். அப்படியே உள்ளுக்கு போட்டுட்டு மூடிட்டு தர்க்கத்தில் இதில் வந்து இதை அடிக்க வேண்டியதான். நல்லா பிடிச்சிக்கிறேன், வலிக்க வேண்டியதானே. நான் அடிச்சுன்னா தெரியுதா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. இதுதான் மிக்சி. பார்த்தீங்களா, காத்து அடிக்குது இங்கிருந்து. இப்போ பயங்கரமா அடிக்குது காத்து. கடலை எண்ணெய் வீட்டில் கொண்டு வந்தது, செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். அது நம்ம ஊரில் கடலை எண்ணெய் தான் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வாங்குவாங்க. நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறது, வெள்ளை முட்டை யூஸ் பண்ண மாட்டோம், வெள்ளைக்கோழி யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? பிள்ளைங்களுக்காண்டி எங்கள் அப்பா போட்ட சட்டம், ஒரு 8-9 வருஷமே பண்ண சட்டம் எங்கள் அப்பா போட்டது.
சரிங்களா? ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சீனி வாங்குவோம், வெள்ளை சீனி வாங்குவோம். யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேத்தனி சாயா போடுறதுக்கு, ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. நாங்கள் ஜாஸ்தி வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே எனக்கு தெரியும் தானே, உழைச்சி வந்த இடத்துல இது வெள்ளை கோழி சாப்பிட்றோம், என்ன செய்யறீங்க, வேற ஒன்றும் கிடைக்கா பட்சத்தில். சரிங்களா? எண்ணெய் ஊற்றி விட்டுறோம். சட்டி வந்து சூடாகிடுச்சு நல்லா. ஓகே. என்ன சூடாயிருச்சு. தக்காளி பச்சை மிளகா போட்டுவோண்ணே. நல்லா அடிக்குது, காற்று அடிக்குதுங்க, பயங்கரமாக அடிக்குது காற்று. வெங்காயம் வாங்க முன்னாடி தக்காளியை போட்டா மக்காதீங்க, அதெல்லாம் நேரம் இல்லை, அவசர அடித்தானே என்ன. ஒரு மரப்பு கொடுத்துருவோம் என்ன. சரியான காத்தா இருக்குங்க உள்ளுக்கு, முரட்டு காத்தா இருக்கு உள்ளுக்கு. வெளியில நானும் பிறந்து பார்த்தா 1 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, வேகிற மாதிரி தெரில. அதான் கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சுட்டேன் நான். சரி நாளைக்கு கழுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை உள்ளுக்கே வந்து வச்சு விட்டேன். என்ன செய்ய, சரியான காத்தா இருக்கு வெளியில. சரியா வரும். இப்ப காய்ச்சி வச்சுட்டு குழம்பு வச்சுட்டோம்னா நாளை ஃபுல்லா ஓடும். இப்ப சாப்பிட்டுக்கலாம், நாளை ஃபுல்லா ஓடும். நம்ம ஒரு 2 ரூபாய் கூட கப்சா சோறு வாங்கிட்டு 2 ரூபாய்க்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம், அள்ளி வீசலாம். காலைல ஒரு ரூபாய்க்கு ரொட்டி வாங்கின குப்பூஸ் வாங்கினோம்னா முடிஞ்சு, காலை டிஃபன் முடிஞ்சு. இந்த பாகிஸ்தான் ஹோட்டல்ல இந்த எண்ணெயை போட்டு ஓவர் ஆயில், எந்த சாப்பாடு வாங்கணும், இறைச்சி வாங்கினாலும் சரி, குகலி வாங்கினாலும் சரி, பச்சைக்கறி வாங்கினாலும் சரி, எல்லாம் எண்ணெய் மிதக்குது. பார்த்தாலும் சாப்பிட்ற எண்ணமே போயிடுது. என்ன செஞ்சுறீங்க, டைம் கிடைக்க மாட்டேங்குது சமைக்கிறதுக்கு. சமைக்கலாம் பார்த்தா டைம் ஆகி போயிருது, நோய் டைம் ஆகி போயிருது. காலைல 6 மணி 6க்கு முன்னாடி சிட்டிக்குள்ள போகணும், சிட்டை விட்டு வெளியாகணும். என்ன செய்ய வச்சிருக்கீங்க, நாளைக்கு கடையில் அள்ளி வீசிட்டு போறதுதான். என்ன செய்ய வச்சிருக்கீங்க, பசிக்குதுங்களா? ஓகே. ரொம்ப மெனக்கெட்டு வந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கேமரா தூக்கி அங்கே இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு, ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு படுக்கிற இடத்துல வந்து பண்ணிட்டு. நீங்கள் லைக் பண்ணுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு நல்ல வீடியோவா கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆதரவு தாங்க. சரிங்களா? உபயோகமான வீடியோவாக தான் இருக்கும் எல்லா பேருக்கும். உப்பு மீனியா ஓகே. முடிஞ்சு, ஒரு மாதிரியா கறி முடிஞ்சு வந்துருச்சு. சரிங்களா? ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, முடிஞ்சிச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. சாப்பிட்ருவோம். என்ன சொல்றீங்க? ஓகே நண்பர்களே, எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு மனசார ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மரியாதை குறைவாகவோ இல்லை வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாலோ மன்னிச்சுக்கிறங்க.
சரிங்களா, திருத்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப மெனக்கெட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். சரிங்களா, நல்லா கோழி வந்துருச்சு. நல்லா எவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன் பாருங்க, எல்லாம் வற்றிட்டு சாப்பிட்ருவோம். சரிங்களா, இதுதான் ஹுப்புஸு. ஒரு ரியாலுக்கு 4 இருக்கும், கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சுன்னா 5 இருக்கும். தார நீ சாப்பிட விடுங்க என்னைய. வார இருங்க.